நண்பர்கள் அனைவருக்கும் எலைட் இங்கிலீஷ் அகாடமியின் வாழ்த்துக்கள். This is the last chance for assistant professor aspirants. லாஸ்ட் டேட் வந்து க்ளோஸ் ஆக போகுது. May 15, 2024 தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட். ஸோ அதனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஸ்பிரண்ட்ஸ், ஏற்கனவே நெட்டு செட்டு முடித்தவங்க, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்த போகிற செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே ப்ளீஸ் என்ஷூர் மே 15க்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோவில் இது போக ஒரு 5 டிஸ்டர்பிங் கொஷின்ஸ் ஆஸ்க்ட் பை ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு போகிறதுல நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்குது. அந்த 5 டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸோட கொஷினே இந்த எக்ஸாம் உண்மையிலே நடக்குமா? ஸோ எப்போவுமே ஒரு புது விஷயம் வரும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ தப்பு கிடையாது, எஜுகேஷனோட பேஸே வந்து கொஸ்டினிங் தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் நடத்துனதில்லை. இதில் நடக்கும்போது சிலருக்கு சாதகமாகவும் சிலருக்கு பாதகமாகவும் இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. ஸோ அதனால் அந்த ஒரியை தள்ளி வச்சுட்டு கண்டிப்பாக இப்போ எக்ஸாம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு முதல்ல அப்ளை பண்ணிட்டு அதற்கான ப்ரிப்பரேஷனில் இறங்குறது தான் சரியான முடிவு. ரெண்டாவது, உண்மையிலே என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குடும்ப சூழல் இருக்கும், ஒர்க் அட்மாஸ்பியர் இருக்கும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சில ஆஸ்பிரண்ட்ஸே வந்து ஜாபை ரிசைன் பண்ணிட்டு நான் ஒரு 6 மாதம் படிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஸோ ஒருவேளை இந்த எக்ஸாம் ஒரு 2-3 மாதம் தள்ளி போச்சுது அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கு. அதே நேரத்தில் எப்போ உங்களால் நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ரெஷர்டு அட்மாஸ்பியரில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் சாதாரணமாக கிரவுண்டில் உங்களை ஓட விட்டால் ஒரு வேகத்தில் ஓடுவீங்க. அதே நேரத்தில் பின்னாடி ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய வேகம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அதிவேகமாக இருக்கும். காரணம் என்னன்னா, பின்னாடி ஒரு தொல்லை வந்து துரத்திட்டு வருது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் அட்மாஸ்பியரில் இருக்கும்போது உங்களுக்கு அதோடைய சேலஞ்சிங் என்விரான்மெண்ட் கண்டிப்பாக புரியும். அதனால இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் இல்லாத ஒரு இடத்துல இருந்து நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நான் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து எப்போ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அது சாத்தியம். அதுக்காக செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தப்பு அப்படின்னு கிடையாது. வெகு சிலரே வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியும்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் வந்து மேனேஜ் பண்ண முடியும். பட் அதே நேரத்தில் வந்து ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்பியரில் ஸோ ஒரு கோச்சிங் சென்டர் போயோ ஃப்ரீ டைம்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸ்க்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான அந்த டிஜிட்டல் யுகத்தில் இருக்கிறதுனால எதுனாலும் கூகுள் பண்ணி கொஞ்சம் மெட்டீரியலை எடுத்துடலாம். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய மந்திரமே கிடையாது. அதுவும் இங்கிலீஷ் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சம்மரி இருக்கும், ஸோ ஒர்க்ஸ் இருக்கும். பட் இது போதுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நெட் எக்ஸாம் மாதிரி ஒரு மாடலில் தான் இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு டீப்பர் ஸ்டடி அப்படிங்கிறது வந்து தேவை கிடையாது, ஒரு வைடர் ஸ்டடி. ஸோ எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நிறைய செக்மெண்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து ஸோ உங்களுக்கு வெறும் இன்டர்நெட்டை மட்டும் நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ராங் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். இன்னும் போதுமான மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் இந்த டைமுக்குள்ளே கலெக்ட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எதையாவது கேட்டு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கேன் ஐ கம்பீட் வித் அதர்ஸ்? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கில் வந்து நெட் ஆஸ்பிரண்ட்ஸ் வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷம் இந்த எக்ஸாமும் இல்லாததுனால அந்த நம்பர்ஸ் வந்து பிஹெச்டி முடித்தவங்க அந்த நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் கம்பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. இப்போ நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க பாசிங் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 6%. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 பேர் இங்கிலீஷ்க்கு எழுதுறாங்க அப்படின்னு வச்சோம், இது ஒரு பெரிய நம்பர் தான். அதில் வந்து ஃபர்ஸ்ட் 6% தான் பாஸ் ஆவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு நடக்கும்போது
அந்த காம்படிஷன் லெவல் வந்து குறைஞ்சிரும். நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து நேஷனல் லெவலுக்கும் ஸ்டேட் லெவலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பா உங்களால கம்பீட் பண்ண முடியும். அடுத்து கேன் ஐ மேனேஜ் டிஸ்கிரிப்டிவ் கொஷின். இதுதான் பல பேரை டிஸ்டர்ப் பண்ற ஒரு கொஷின். ஸோ யங் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க அந்த தே ஆர் வெரி குட் அட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஏன்னா இப்போ தான் நெட் எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தே ஆர் குட் அட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். அவங்களுடைய மெமரியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஸோ அவங்க வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. பிஜி எக்ஸாம்லாம் இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள முடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து கதை கதையாக எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் டேஞ்சர் என்னன்னா, அவங்களால எழுத முடிஞ்சாலும் அக்யூரேட்டாக எழுதுறாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா லிமிட்டட் வேர்ட்ஸில் எழுத வேண்டியிருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை. பட் அதே நேரத்தில் கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேக்சுவல் மெமரி வந்து கொஞ்சம் இருக்காது. இப்போ ஃபேக்சுவல் மெமரியை வந்து டிஸ்கிரிப்டிவ்ல வந்து காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சில பேசிக் ஃபேக்ட்ஸ் வந்து பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து ஒத்துழைக்காது. அவங்க மனசே அவங்களை எழுத சொல்லாது. ஸோ இந்த 2 பேருக்குமே வந்து இந்த பிரச்சனை இருக்கு. அதனால வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறதோ, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்க பிஹெச்டி முடிச்சவங்கலாம் நல்லா எழுதிருவாங்க அப்படின்னு நினைக்கிறதோ வந்து தப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கு. அந்த பேஸ் பண்ணி தான் அவங்களால பண்ண முடியும். அதனால வந்து ஸோ ப்ரிப்பரேஷன் இஸ் த கீ. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டால் கூட ஸோ எப்போ இது வரைக்கும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? கிட்டத்தட்ட அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த 1 மாதம் நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஓகே, இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலைனாலும் இன்னும் சில மாதங்கள் இருக்கு. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கீயாக இருக்குமே தவிர, மற்ற விஷயங்கள் இதில் சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே மட்டும் இருந்து ஆக்ஷனில் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எலைட் இங்கிலீஷ் அகாடமி இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கோர்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க ஸோ லெட் தெம் டூ இட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் ஒரு ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறவங்க, ஸோ ஒரு சென்டருக்கு போய் படிக்கிறதுக்கான டைம் இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆன்லைன். ஸோ ஆன்லைன் அப்படின்னா வந்து ஃபிக்ஸடு டைமிங் கிடையாது. இது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ லெசன்ஸ் வித் சஃபிஷியன்ட் இன்புட். அதனால வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்கிற டைமில் அவங்க கோத்ரூ பண்ணாங்க, நோட்ஸ் எடுத்தாங்க, எழுதி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் யாருக்காவது ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, feel free to call us. We will assist you with the registration process and we'll help you to get through this examination. Thank you. All the best.